இவரிடம் பயிற்சி பெற்று உடல் நலம் குணமடைந்து நிறைய பேர் உள்ளனர். அதில் நானும் ஒருவர். இவ்வகையில் இன்று இந்நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைத்து மக்களும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை நேரடியாக தீர்வு கண்டு இந்த ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. அனைவரையும் இந்த வாய்ப்பை பொக்கிஷமாக பயன்படுத்தி கொண்டு நலன் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நமது சமுதாயத்தில் சராசரி மக்கள் எதிர்கொள்ளும் கண் திருஷ்டி, பொறாமை, செய்வினை கோளாறு, வெண்மந்திர கோளாறு, ஆன்மாக்களின் தொடர்பு, முன்பிறவி தொடர்பு ஆகிய பிரச்சனைகளை தீர்வு காணும் அதே வேளையில் இருண்ட சக்திகளை எவ்வாறு நீக்குவது விளக்கமும் பயிற்சியும் நமது பயிற்சியாளர் டாக்டர் சிவபழனி காலையிலிருந்து நம்மளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது டாக்டர் சிவபழனி சிறிய அன்பளிப்பு நமது பிறருக்கு தர உள்ளார். நன்றி சார். தாய் தமிழுக்கு வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். முக்கியமாக இது ஒரு குறுகிய காலத்தில் செய்த ஒரு நிகழ்ச்சி. இது நம்ம கமலம் அவர்கள் ரொம்ப முயற்சி என்கிட்ட எடுத்து சொன்னாங்க. அதேமாரி டாக்டர் சிவா அவர்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நான் அவரை பற்றி நிறையாவும் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் கலந்து கொள்ள வேண்டியது தான் அந்த நிகழ்வில். இதில் எனக்கு நிறையா ப்ரோக்ராம் இருக்கிறதுனால இன்றைக்கி கலந்து கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக உங்கள் இதில் கலந்து கொள்ளுங்க ஐயா. ஸோ இது நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி டாக்டர் அவருக்கு சொல்ல வேண்டியது சொல்லுங்கள் சார். நிறையா வீட்டுக்கு நாங்கள் செல்லும்போது நானும் என்னுடைய தலைவரும் ஹரிதாஸ் அவர்கள் போகும்போது நிறைய வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் என்னென்னா டிப்ரெஷனாக இருக்காங்க. நிறையா பதற்றத்தோடு தான் இருக்கிறாங்க. எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வீட்டில் குடும்ப பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை. ஓகே, இந்த பிரச்சனைலாம் நிறையா நம்ம சமுதாயத்தில் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஓகே, இதனால தான் நம்ம சமுதாயத்தோட வளர்ச்சி ரொம்ப மந்தமாக இருக்குது. முக்கியமாக பொருளாதாரத்திலும் சரி, நம்மளுடைய கல்வியிலும் சரி, சோசியலும் சரி, நம்ம நடை ஒழுக்கத்திலையும் ரொம்ப டவுனாக போயிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம ஒழுக்கம் நல்லவங்க அப்படின்னா நம்ம தான். இதெல்லாம் பழையாளுமே ஒரு பேர் தெரியும். ஒரு 30-40 வருஷம் முன்னாடிலாம் நம்ம போனோம்னா பிளாக்கில் தமிழ்லாம் விட்டுருவானுங்க. இந்த பாட்டு பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ண விட்டாங்க. இதே சீனர்கள் மிளாக்கர் போனால் ஸ்டாப் பண்ணி செக் பண்ணுவாங்க ஒரு காலத்தில். அப்புறம் நேர்மையானவர்கள், உழைப்பாளிகள், இந்தமாரி படித்தவர்கள் அப்படின்னு வாங்கின நம்மளுடைய சமுதாயம் இன்னைக்கு யங்ஸ்டர்கள், ரெண்டு உள்ளா கட்டாதவங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா நிறைய இடத்துல போட்டுருப்பாங்க உட்கார்ந்து இந்தியா. நேற்று சோசியல் மீடியாவில் பார்த்தீங்களா சோளம் வைக்கிறது, சீதா ஜுவால் பிள்ளை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுடைய என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தாலையா, இல்லை நம்ம வளர்ச்சி நம்ம காமிக்காத இல்லையா, அல்லது நம்ம சமுதாயத்து மேலே ஒரு தவறான நோக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ பொதுவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏழை சமுதாயம் இது எனக்கு பிடிக்காத வார்த்தை. ஓகேங்களா? ஒரு காலத்தில் நீங்கள் 60 வயசுக்கு மேலே 70 வயசுன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டை வழிநடத்துறதே தமிழர்கள் தான். அன்றைக்கி விநாயகர்களோ சீனர்களோ படித்தவங்க யாருமே இல்லை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பழையாளமாக நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். இந்த நாட்டை வழிநடத்துறது, மலேசியா வழிநடத்துறது, துங்கபுரம் காலத்தில் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த அரசாங்கத்தை வழிநடத்துறது தமிழர்கள் மட்டுமே. இன்னைக்கு இந்த நாடு வளர்ச்சி அடைந்து இருக்கிற காரணம் தமிழர்கள் மட்டுமே. சரிங்களா? இந்த நாட்டை காடாக இருந்து நம்ம 100-150 வருஷத்துக்கு முன்னால் காடாக இருந்த
மலேசியாவை வந்து நகரமாக ஆக்கினது நம் தமிழர்கள். இன்னைக்கு வந்து பங்களாதேஷ்காரனும் பாகிஸ்தானுக்காரனும் கிடையாது. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வந்து தான் இந்த நாட்டை வந்து வல்லரசாகவும் ஒரு சிறந்த நாடாகவும் ஆக்கிறதுக்கு உழைப்பு போட்டது நம் முன்னோர்கள். நாம் இது நல்லா புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே வந்து எந்த இடத்துல போனாலும் நம்ம வந்து இந்தியர்கள், நம்ம வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வருகன்னு அப்படின்லாம் வந்து நினைத்து கொள்ளக்கூடாதுங்க. நீங்கள் வந்து இந்த நாட்டின் உரிமை பெற்றவர்கள், இந்த நாட்டின் பிரஜை, இந்த நாட்டின் குடிமகன். குடிமகன் இல்லை, குடிமகன். ஓகேங்களா? நிறைய குடிமகன் இருக்காங்க. தாமான்லாம் போனோமா குடிமகன் எல்லா மகனும் இருப்பாங்க. சார் ஒரு 2 minutes தான். ஓகே, நல்ல பேர்லாம் வந்து நல்ல பேர் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து முக்கியமாக பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கவனிக்கணும். பிள்ளைகள் வந்து வீட்டில் வந்து தப்பிச்சு பண்ணிருப்பாங்க. என் மாவன் பிள்ளை மாரி யாருமே கிடையாது உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் வெளியே வந்து ட்ராக் வைப்பார், எல்லாமே வைப்பார். கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இதெல்லாம் நிறைய செஞ்சுருப்பார். இது நீங்கள் முக்கியமாக வந்து நிச்சயமாக கவனிக்க வேண்டும். ஏன் அப்படின்றால் நானே என்னுடைய தலைவர் எல்லாமே வந்து போலீஸ் வந்து போலீஸ் மீட்டிங் நடக்கும், தொடர்பு கொள்வோம். நம்ம ஜனத்தொகையில் இருக்கிற சிறு ஜனத்தொகையில் வந்து அதிகபட்சமாக வன் செயல்கள், கொலைகள் ஈடுபடுறது நம்மவர்கள் என்று புள்ளி விவரம் காய்க்கிறது. இதுக்கு காரணம் என்ன வந்து நீங்கள் தான் வந்து வீட்டில் வந்து பார்க்கணும். வீட்டில் வந்து ஆரம்பிக்கிற ஒரு நல்ல சூழ்நிலை தான் அவர் வெளியே போகும்போது அந்த சூழ்நிலையை உருவாக்க முடியும். அந்த நாட்டையும் அந்த நாட்டிலோட பொருளாதாரம் எல்லா இதுவும் வந்து வீட்டிலிருந்து தான் முதல் ஆரம்பிக்கணும். ஸோ வீட்டில் வந்து என்றைக்கு வந்து நல்ல சூழ்நிலை ஏற்படுதோ அன்றைக்கி வந்து வெளியே வந்து அவங்க போது ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். இது வந்து நார்மலான வருது. ஸோ தயவுசெய்து இந்த கேசிசம், ஓகே, படிக்காதவர்கள், ஏழைகள் என்ற நம்மளுக்கு குத்தின முத்திரை வந்து ஒரு 10 வருஷம் நீங்கள் மாற்றி ஆக வேண்டும். முன்னாடி ஜெயலலிதா பார்க்குறீங்களா? அப்படியே குறைஞ்சிட்டே போகுது. ஒரு அதுங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு தெரியல. குழப்பிங்க என்னது கல்யாணம் பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, அடுத்த வாரம் டைவர்ஸ், அப்புறம் ஒரு பிள்ளை முடிஞ்சு டைவர்ஸ், அப்புறம் 2 பிள்ளையும் டைவர்ஸ். அன்றைக்கி ஒருத்தவங்க வராங்க வயசு மூத்தவங்க, அவங்க டைவர்ஸ்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு அவர் டைவர்ஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. அப்படி என்ன நோக்கத்தை போகிறோம்ட்டு டாக்டர் தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஸோ என்ன சூழ்நிலை வாழ்கிறோம், ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், ஒரு நாட்டு பிரஜையாருன்னா நாட்டுக்கு செய்த கடமை என்ன, குடும்பத்துக்கு செய்த கடமை, தனக்காக செய்த கடமை என்ன அப்படின்ட்டு நிச்சயமாக டாக்டர் சிவா அவர்கள் உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுமாரி வழிநடத்தல் நிகழ்ச்சி வந்து நிச்சயமாக வருங்காலத்தில் நிறைய நடக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரீ நபருக்கு என்ன நினச்சிக்கிட்டாங்க, என்னமோ ஃப்ரீயாக நடத்துகிறாங்க, ஒரு ப்ரோஜனம் நினச்சிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு 200 கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், 200 கட்டிட்டு பார்க்கணும் போய் ஆகணும். ஃப்ரீ நபருக்கு தானே அப்படியே கட்டுறது. போன எனக்கு வந்து சினிமா வீட்டில் கல்யாணம், அந்த அத்தை கொஞ்சம் வயசுக்கு வந்துருக்கு, எங்கள் மாமன் வந்து பட்டத்தறி ஆக போகிறான், அங்கே போகிறேன்ட்டு தன்னை வயசுக்கு இல்லாத ஒரு இதில் போய் கலந்து கொண்டு டைமை யூஸ் பண்ணிக்கணும். உறவு தேவை, உறவு கண்டிப்பாக உலகத்தில் நம்ம எல்லாமே தேவை. ஓகேங்களா? இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய இது வந்து முன்னுக்கு வைங்க, உங்களுடைய வளர்ச்சியை வந்து முன்னுக்கு வைங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போய் தூங்காதவன்னா அல்லது அன்னாடம் ஒரு நாளைக்கு கண்ணாடி பார்த்து நீங்கள் உங்களை கேட்டுங்க, இன்னைக்கு நான் நடந்த விஷயத்தில் வந்து தன்னை என்னை உழைத்து கொள்ள ஏதாவது நான் செய்து கொண்டனா இல்லை அப்படின்ட்டு ஒரு மனிதன் நம்ம நினைச்சே ஆக வேண்டும். முக்கியமாக இந்திய சமுதாயம் நினைச்சு ஆக வேண்டும். நினைத்தால் மட்டுமே வருகிற இந்த 10 வருஷத்தில் ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டால் மட்டுமே இந்த 3 ஏழைகள், கெய்சிசம், படிக்காதவர்கள், ஏழைகள் இந்த மாறி ஆக வேண்டும், மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. அப்படித்தான் நம்மளுடைய வருகின்ற சமுதாயம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் வாழணும், இந்தியாவிலேயே வாழக்கூடாது. இதுதான் நம்மளோட நாடு, இதுதான் நம்மளுடைய பூமி, இங்கே தான் நாம் இறக்க போகிறோம், இங்கே தான் வாழ போகிறோம், உங்களுடைய பரம்பரைகள் இங்கே தான் வாழ போகிறோம். அதுக்கான உரிய நடவடிக்கை நிச்சயமாக நம்ம சமுதாயம் எடுத்துக்கொள்ளே வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தேன். நன்றி சார். நான் வந்து ஒரு இந்தியன், மலேசியாவில் பிறந்தவன். எங்கள் தாத்தா வந்து தமிழ்நாடு வந்தவர், அப்பா இங்கே பார்த்து 2வது ஜெனரேஷன். நாங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர், மெடிக்கல் டாக்டர். இது செய்யணும், மக்களுக்கு கொடுக்கணும், உலகம் பூரா பண்ணணும். போயிட்டு தமிழ்நாட்டில் அப்புறம் ஊருக்கு போயிருக்கு சார்.
தமிழ்நாடு இந்த இடம் ஃபுல்லாக இல்லை. கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, சென்னை, அப்புறம் திருப்பதி, என்னென்னமோ போயிருக்கேன் சார். நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்தேன். வராங்க சார், நியூ டெல்லி, நாக்பூர், அவுரங்காபாத், அகமதாபாத் எல்லாம் இப்போ தான் பார்த்துங்க. நேற்று முந்தாண்டு வந்தேன் சார். வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ் தரேன். நாளைக்கு ஜோக்டா போயிடுவேன். போயிட்டு வந்தோடனே அப்படி ஸ்பெயின், வெனஜுலா அப்புறம் ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லாம் ஃப்ரீ சார். கியூபா இல்லை சார். கியூபாவில் ஒரு டாக்டருக்கு ஒரு மாத சம்பளம் 34 வெள்ளி தான். யூஎஸ் ஒரு மாத சம்பளம் கியூபாவில். அதாவது கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அங்கே போய் ஃப்ரீ தான். எங்கேயும் ஒன்று காசு ஆகணும். வெனஜுலா வந்து அப்படியே இருக்கிற பணக்கார நாடு. அவங்களும் ஏழை மாதிரி சாப்பிட கஷ்டப்படுறாங்க. நேற்று சார் நீங்கள் அதை வந்து மக்கள் பாலிமன்றம் இருக்கீங்களா ஒரு குரூப் சார். அந்த குரூப் நான் போட்டேன் சார். இது போட்டேன் சார். ஓகே, ஃப்ரீ, நோ டச், நோ டீலிங் நான் பண்ணேன் சார். அங்கே வந்து ரிப்ளை பண்ணிடுறாங்க சார். பாருங்க சார், நம்ப மாட்டேங்க சார். இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. நம்ம சின்னத்தை பண்ணுறது பாருங்க. வாயை கிழிச்சிருவான் ப்ரோ, ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா இல்லையா? அவங்க பட்டம் போட்டுக்கிறீங்க பிள்ளைங்க டாக்டர்னு. பாருங்க சார், நான் சொன்னேன் கம் த ஒர்க் ஷாப். நீ வந்து பாரு ஒர்க் ஷாப். சும்மா பேசாதீங்க. வந்து பாருங்க. நான் என்ன செய்ய பாருங்க. சும்மா பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பு சார். திருப்பி ரிப்ளை பண்ணுறது. அது மட்டும் சொல்ல மாட்டேன். என்ன நீ என்ன பைத்தியமா? என்ன நான் பைத்தியமா? நான் வந்து என்ன கேட்டப்ப நீ ஏதாவது பண்ணி தொலை. இந்து மாத்து தொட்டு வழிபாட்டு சம்பந்தப்பட்டு வாயை தொடுக்காதன்றான். புரியுதா இல்லையா? உனக்கு எங்க துப்பிருக்காடு தான் உடனே 8 வருஷத்துக்கு முன்னுக்கு புரியுதா? நான் என்ன மயிறு கொண்டு வச்சு கொடுவாங்க. என்ன அவளுக்கு பிடிக்கியா மயிறு? இந்த மாதிரி ஒரு மக்கள் பாலிமன்றம் பேசுறாங்க சார். எப்படி நம்ம சம்பந்தம் முன்னேற போகுது? அவங்க ஏன் நாய்களை போட மாட்டாங்க? உனக்கு இங்கே போய் சண்டை போட்டு பண்ணுறாங்க. போயிட்டு தமிழ்நாடு பாருங்க. நீ ஏதாவது பண்ணி சொல்லடா. இது மாதிரி 1000 வருஷம் நான் செய்வேன்டா. அவர் செய்வாங்க. அது தமிழ்நாட்டுல பிரியாணி ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சம்பளம் எப்படி மாற்றிக்கலாம்? மற்றவங்க எப்படி மதிப்பாங்க இந்த மாதிரி பேசும்போது? அங்கே ஒரு 200 பேர் இருக்காங்க சார். 200 பேர் 3 பேர் இருக்காங்க சார். இன்னொன்று ஐ சே ப்ளீஸ், நான் சொன்னேன் வெரி சிம்பிள். ஐ கேனாட் பி இன் திஸ் குரூப். இட்ஸ் வெரி த லாங்குவேஜே சரியில்லை. ஒரு ப்ரோட்டோகால் ஒரு லாங்குவேஜ் ஒரு ப்ரோட்டோகால் பண்ணு சார். எப்படி பேசணும் வேறு மாதிரி பேசலாம். தம்பி நான் கிளாஸ் வரேன், நீ வந்து நான் கதை நீ வந்து கிளாஸ் அப்போ பேசலாம் சார். whatever. நான் எவ்வளோ அட்டன்சி சோம்பி போகுது எல்லாம் வந்துருக்காங்க. ஓகே, இந்த ஒழுக்கம் இருக்குங்களா, அது நம்ம கிட்ட ரொம்ப இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பேசும்போது அன்றைக்கி ஒரு ஏர்போர்ட் போயிருந்தேன். பிள்ளைங்க சார் கொஞ்சம் பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க. அது ஒரு வெள்ளைக்காரன் வந்து மொட்டையா மாரி ஓகேங்களா. அவர் வந்து நடந்து போகிறாரு. டே மொட்டை மொட்டை அப்படின்ட்டு பிள்ளைங்க பேசுது. பிள்ளைங்க அவனுக்கு விளையாட அம்மாட்டு போகிறான்னு கேட்டு சொல்லுங்க. ஆனால் அவர் தாய் தப்பாங்க பேசாமல் இருக்கிறாங்க. ரைட். ஏர்போர்ட் தெரியுங்களா, ஏர்போர்ட்லாம் போட்டு என் மொட்டை போயிடுறான். அடே மொட்டை அப்படின்றாங்க. இவ்வளோ பேர் பையனுங்க. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு பேசுனேன். என்னம்மா பிள்ளைங்களை வளர்க்குறீங்க அப்படின்னா. ஆமாம் ரைட்டு. அவங்க இப்படி பார்க்குறாங்க. என்னம்மா பிள்ளைங்க வளர்க்குறீங்க, ஒரு மரியாதை இல்லாமல் வளர்க்குறீங்க, மொட்டை சொன்னால் பேசாமல் இருக்கீங்க, இதான் உங்களோட நாகரிகமா அப்படின்னா. சரிண்ணே அப்படி போகிறாங்க. இப்போ இந்த ஒழுக்கம் வந்து இல்லாமல் போச்சு. ஒரு நிகழ்ச்சி இங்கே நடத்துகிறோம். இங்கே இதே இருக்குது சார். நிகழ்ச்சி நடத்துகிறோம். இந்த மடானி நடத்துனாங்களா உமானந்தி. அப்போ நான் வந்து சைடில் பார்த்துருக்கேன் சார். நான் போகிறேன். ஃபைன் இவ்வளோ ஃபைனுங்க. கட்டா வார்த்தை இன்னொரு நான் ஸ்டேஜுக்கு வந்தவன். நம்மளுக்கு ஸ்டேஜில் பேசுறது இந்த கட்டா வார்த்தை நான் காலில் கூட கேட்டுக்கிறேன். அந்த மாரி கட்டா வார்த்தை வசனம் படிக்கிறான். ஒரு பையன்கிட்ட அம்மாளுக்கு என்னென்னமோ எடுக்கிறான். நான் போனது அதிர்ச்சி ஆகிட்டேன். இப்போ தமிழ்நாதன் வந்து கூட இந்த இன்னொரு ஆக்டிவிட்டிஸ் அதை பார்த்து டேய் என்னடா நீ பேசுகிற இந்தமாரி அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா கூப்பிட அப்படின்னு அப்படியே நெளியிறான் கடந்து. அதனால் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்க? இது இப்போ நான் வாழ்ந்தேன் சார். பாடம் பண்ணால் கூட பேச முடியாது. வீட்டில் தபால் விடணும், வாங்க போங்க இதெல்லாம் பேசணும். நம்ம இதெல்லாம் சின்னவங்களாக இருந்தாலும் சரி. இப்போ அது எல்லாமே மாறி போச்சு. இன்னொன்று நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வச்சது எல்லாமே வந்து வெளிநாட்டுக்காரன் படிச்சுட்டு இருக்காங்க. யோகாவும் சரி, ஒரு வள்ளலார் வந்து எழுதினாரு, கல்லறை கருவர் எழுதி கல்லறை வரைக்கும் எழுதியிருக்காரு. இன்னைக்கு நம்ம யாரும் படிக்கல, அவன் படிச்சு போய்கிட்டு இருக்கான். சைனாவில் வந்து எல்லாமே வள்ளலாரை பற்றி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை தினம் மகான் யாரும் வந்துட்டாங்க. எல்லாம் மற்றவங்க வந்துருப்பாங்க. அப்துல் கலாம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஏன் வந்து இந்த ஏர்பீஸில் இந்த அணு ஆயுதத்தில் வந்து ஏன் வந்து கலந்து ரொம்ப ஈடுபடுன்னா, திப்பு சுல்தான் வந்து
இந்தியாவில் உள்ளது. அவர்கிட்ட வந்து ஏவுகணைலாம் இருந்திருக்கு, ஆயுதங்கள் அதோட புக்கெலாம் இருந்திருக்கு. இப்போ பிரிட்டிஷ்காரர்கள் படையெடுத்து வரும்போது அந்த புக்கை திருடி கொண்டு போய் தான் வந்து அந்த ஆயுதங்கள் வந்து கண்டுபிடிச்சாரு. அவர் ஒரு இது சொல்லியிருக்காரு, நல்லா இது வந்து நான் சொல்றதில்ல, நீங்கள் அவரோட இதில் பார்த்துட்டே வாங்க, நிறைய அவரை பற்றி நான் படிப்பேன். அவர் சொல்லியிருக்காரு. காரணம், தமிழர்கள் அப்படி வாழ்ந்தாங்க. இன்னைக்கு இங்கிலாந்து வந்து அவ்வளோ பெரிய வல்லரசு பணக்கார நாடாக இருக்கணும்னா இங்கே இருக்க பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் உள்ள முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் மற்றும் இதில் நகைகள் வைரங்கள் எடுத்துக்கொண்டு போய் பணக்கார ஆனது அந்த நாடு. எல்லாமே தமிழ்நாட்டில் முக்கியமாக சவுத் இந்தியாவில் உள்ள பொக்கிஷங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் தான் அவங்க வல்லரசு. நம்ம யாருமே படிக்கிறது இல்லை. நம்மளுக்கு வந்து வேலை செய்யணும், படிக்கிறது கூட இல்லைப்ப யாருமே. 1500 சம்பளம் பற்றி என்ன இது போட்டு குழப்புறாங்க, படிக்க மாட்டான். நான் ஸ்கூலுக்கு போனேன், ஸ்கூலில் மட்டும் தான் அங்கே போனேன், கேரியருக்கு போனேன். Form 5 படிக்கிற பிள்ளைங்க 100 பிள்ளைங்களை வந்து 70% வந்து எழுத படிக்க தெரியல, எழுத படிக்க தெரியல. அப்புறம் வெளியே போய் என்ன செய்ய போகிறோம், Form 5 படிச்சு எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து சொல்லிகிட்டே போனோம்னா நீட்டிக்கிட்டே போவோம். ஸோ நீங்கள் வந்த அனைவருக்குமே வந்து மிக இந்த உலகத்து நாட்டுக்கு முக்கியமானவர்கள். நீங்கள் தான் வந்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சரி செய்தாலே மட்டும் போதும், மற்ற எல்லாமே தானாக மாறிவிடும். சரிங்களா? நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்த தேங்க்யூ சார். திரு பன்னீர்செல்வம் குப்பன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக திரு ஹரிதாஸ் ராமசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமச்சிவாய வாழ்க, நாதத்தால் வாழ்க, இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் வாழ்க. மதிப்புக்கும் மரியாதைக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செயல்படுத்திருக்கும் என்னுடன் இருக்கின்ற திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நான் இன்னைக்கு நீ அழைத்ததுக்காக. ஸோ இந்த பிராணநிலை அப்படின்றது வரும்பொழுது ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மனதையும் உங்கள் உடல் நலத்தையும் வந்து சரிப்படுத்துறது தான் இந்த பிராணநிலை, வேறு எதுவுமே செய்யறவங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ அதை வந்து புரிஞ்சவங்க அதை கண்டிப்பாக அதை செயல்படுறதுக்கு முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் பேசுறது அவர் சொன்னார், இந்து மதத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லையாச்சு. சரிங்களா? இது வந்து ஒரு ப்ராக்டிஸ். ஓகேங்களா? அன்றாட வாழ்க்கையில் எப்படி நம்ம இந்த மண்ணில் பிறந்த பிறகு படிக்கிறோமோ அது வந்து ஒரு ப்ராக்டிஸாக நம்ம செய்கிறோமோ. ஒரு மேட்ச் எடுத்துக்கங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து அதை சரியாக அந்த மேட்ச்சை வந்து உங்களோட அக்செப்ட் பண்ண முடியும். அதே போல தான் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ். வாழ்க்கையில் நம்ம நல்ல முறையில் வர்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டி. இது வந்து நம்மளுடைய ஆண்டு காலமாக வந்து இது எல்லாமே இருக்குது. நீ யோகா வந்து நீங்கள் அதை முறையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, உங்கள் உடல் நலத்துக்கும் உங்களோட ஆரோக்கியத்துக்கும் அது எப்படி வந்து அது உதவுதோ அதே போல தான் இந்த பிராணநிலை. ஸோ சிலருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண ஒரே ஒரு விஷயம் தான் செய்யறீங்களா? எப்பொழுது நம்ம மற்றவங்களை பற்றி பேசுகிறத நிப்பாட்டிட்டு நம்மளை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி எல்லாமே மாறும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் அது இருக்கிறதே இல்லை. 24 மணி நேரத்துக்கு 8 ஹவர் தூக்குறோம், 8 ஹவர் வேலைக்கு போகிறோம், இன்னொரு 8 ஹவர் இருக்குல்ல, அந்த 8 ஹவரில் அடுத்தவங்களை பற்றி பேசியே நம்ம காலத்தை அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது. அதில் தான் நீங்கள் மற்ற சமுதாயத்துக்கு நம்மளை வந்து கம்பேர் பண்ணீங்களா, இன்னும் நம்ம சமுதாயம் எதை தேடிட்டு போகிறோன்னு கூட தெரியாமல் போயிட்டுருக்காங்க. அதே போல தான் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியிலும் அதே தான். ஸோ அதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் நம்மளுக்கு என்ன தேவை, அதில் நீங்கள் அந்த நாட்டத்தை நீங்கள் இது பண்ணீங்களா, உங்களுக்கு தெரியும் முதல்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் என்னது உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு. ஓகேங்களா? அது வந்து உங்களுடைய கல்வியாக இருக்கலாம், இல்லை உங்களை பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லை வீட்டில் உள்ள நல்ல சந்தோஷமான நிலையாக இருக்கலாம். ஸோ என்ன தேவை, அப்போ அந்த தேவையை தெரிஞ்சால் நீங்கள் எந்த மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம வந்து மற்றவங்களை பற்றி பேசியே நம்ம எதிரையுமே முன்னேறாமல், அதாவது எல்லாரையுமே சொல்லலை, ஆனால் ஏற்கனவே என்ன கேட்டிங்கன்னா ஒரு 50 விழுக்காடு அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இன்னும் வந்து ஒரு கையேந்திர சமுதாயமாக நம்ம வந்து இன்னும் நீடிச்சுட்டு தான் போயிட்டோம். சரிங்களா? நீங்கள் ஒரு இதே இது வந்து எவ்வளோ அருமையான ஒரு நிகழ்ச்சி.
இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக அவங்கள வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ஆனால் அதுக்கு அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த அரசாங்கத்தில் வந்து என்ன உதவிகள் இருக்குது, இது போன்ற நிகழ்ச்சி நம்ம நடக்கும் பொழுது வரவே மாட்டாங்க. ஆனால் அரசாங்கம் எனக்கு எதுவும் செய்யலை, அரசாங்கம் எதுவும் எழுதி போட்டுக்க மாட்டாங்க, ஒன்றுமே செஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் அரசாங்கம் எதுவும் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதே வகையில் ஒரு 10 பேருக்கு நீங்கள் வந்து பொட்டலம் கொடுக்கணும்னு சொல்லுங்க, 10 வந்து 100 பேராக வருவாங்க. ஏன் கூட வருவாங்க? ஏன் அவங்க வந்து அந்த பொட்டலத்தோட அந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு இதை தான் பார்க்குறாங்க ஒழிய இதுக்கு நான் இந்த அரசாங்கத்தில் என்னென்ன உதவிகள் இருக்குன்னு தெரிஞ்சால் ஆக்சுவலி அவங்களோட வாழ்க்கையே மாறும். பட் அது வந்து இல்லை. ஏன்னா எது வந்து ஸ்பாட் உடனே அவங்களுக்கு என்ன கிடைக்குது, நீங்கள் எழுதி போட்டு ஒரு வாரத்தை வந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் அனுப்பி அது வந்து உங்களுக்கு 2 மாதம், அது முக்கியம் இல்லை. அவங்களோட முக்கியம் என்னன்னா இந்த பொட்டலம் உடனே எனக்கு கிடைச்சிருக்கு, சரிங்களா? ஸோ இதில் அந்த பொட்டலம் வந்து எந்த ஒரு பிரச்சனையோ ஒரு குடும்பத்தோட பிரச்சனைகளோ இல்லை பொருளாதாரத்தை எதுவுமே சால்வ் பண்ண போகிறதே இல்லை, சரிங்களா? போன வருஷம் 100 பேருக்கு கொடுத்தோம், 3 பேர் பொட்டலம் வாங்கினாங்கன்னா இந்த வருஷம் 300 பேர் வாங்கினாங்கன்னா 200 பேர் இன்னும் ஏழையாக போயிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு பேசிக்கான இது. ஸோ நான் எங்களுக்கு என்னை பணியாளர் நம்பர்லாம் எங்களுக்குலாம் குடிக்கையே குடிக்காதுங்க. ஆனால் நாங்கள் அதை செய்யலைன்னா நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய கெட்டவர்களாக இருக்கோம், சரிங்களா? ஸோ அது மாறணும், ஓகேங்களா? என்னடா இதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அதே செய்யறாங்க, உண்மை. ஏன்னா இந்த சமுதாயம் அது மாறணும்னா இதுலேருந்து முதல் வெளியாகும். அப்போது நம்ம இன்னும் 10 பேருக்கு கொடுக்குற சமுதாயமாக மாறணும்னா அப்போ நம்ம பொருளாதாரமும் தானாக வளரும், நம்மளுடைய சமுதாயமும் ஒரு நல்ல நிலைக்கு போகிறதா நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இல்லையோ தெரியல, அட்லீஸ்ட் நம்மளோட இதில் நீங்கள் கோலாலங்கத்தில் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி அரசாங்கத்தோட உதவிகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஆங்காங்கே நாங்கள் வந்து அதை செய்துட்டு தான் இருக்கோம், சரிங்களா? ஆனால் இன்னும் மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறது எப்போ வந்து அவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னைக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ பிரச்சனை வர அன்னைக்கு வந்து பார்த்தா சில விஷயங்கள் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னுக்கு வந்து அதை அப்ளைலாம் பண்ணியிருக்கோம். இன்னும் கூட 60 வயசுக்கு மேலே வருக மாதம் ஏற்கனவே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 14 இயர்ஸாக அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் கூட 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க அந்த உதவி வந்து போய் எடுக்காமல் இருக்காங்க, சரிங்களா? 60 வயசுக்கு மேலே அவங்க வந்து அப்ளை பண்ணா ஏற்கனவே ஒரு 350 அடிக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, பர்த்டே வவுச்சர் கொடுக்குறாங்க, சரிங்களா? இது போன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது, 46 விதமான இது. ஸோ அதே போல தான் இது எல்லாமே வந்து நம்மளுடைய அன்றாட ப்ராக்டிஸ், சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம முறையாக நம்ம செய்தால் இது எல்லாமே நம்ம சரிப்படுத்துறதுக்காக தான் இந்த முயற்சிகள், இந்த பயிற்சிகள் எல்லாமே. ஸோ இதில் வந்து எந்த ஒரு சமய தாக்குறதோ இல்லை சமயத்துக்கு வெளியாக சொல்ல அப்படிலாம் எதுவுமே இல்லை, சரிங்களா? புரிஞ்சுன்னு வருவாங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழிகளை இது போன்ற பயிற்சிகள் மட்டும்தான் கொடுக்க முடியும், சரிங்களா? ஸோ அதை சொல்லிக்கொண்டு மீண்டும் டாக்டர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண உங்கள் அனைவருக்கும் இது நன்றி தெரிவிக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இன்னும் அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு தவறும் இல்லை. இதில் வந்து நம்மளை சரிப்படுத்துக்கிறதுக்கு ஒரு வழியை காமிக்கிறாங்க. அந்த வழி இன்னும் சிறப்பாக மற்றவங்களுக்கும் போய் உங்களை தவிர இன்னும் மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி அதை நீங்கள் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக சமுதாயத்துக்கு ஒரு மாற்றம் வரும், ஓகேங்களா? மாணவர்களுக்கு ஒரு மாற்றம் வரும், உங்கள் குடும்ப சூழ்நிலையும் மாறும், சரிங்களா? ஸோ அதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு நன்றி, வணக்கம். திரு ஹரிதாஸ் ராமசாமி அவர்களுக்கு நன்றி. சார், ஒரு சிறிய வேண்டுகோள். அடுத்த வாரம் இதே மாதிரி நாங்கள் வந்து அடுத்த வாரம் வந்து பிணைங்க கிளாஸ் நடத்துகிறோம். அது வந்து 2 நாள் பயிற்சி பட்டது சார், 23, 22, 23. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க நாங்கள் வந்து எங்களோட ஃப்ளையர்ஸ் இதெல்லாம் நாங்கள் அனுப்பி மக்களை நாங்கள் வர வச்சுருக்கோம். இப்போ உங்கள் மூலிமா எங்களுக்கு இன்னும் நிறைய மக்களை திரட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா உங்கள் மூலிமா எங்களுக்கு எப்படியாவது நாங்கள் வந்து மக்களை திரட்ட முடியும். ஏன்னா இந்த மாதிரியான ஹீலிங் வந்து நிறைய போய் சேரணும். ஏன்னா பிகாஸ் இது வந்து முழுக்க ஃப்ரீயாக எங்கள் டாக்டர் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து நிறையா போய் சேர்ந்தாதான் அவங்க வந்து இதில் நிறைய பலனடைவாங்க. எஸ்.
ஸோ இப்போ நாங்கள் பிணைகளை நடத்துகிறோம். ஸோ உங்கள் மூலிமா எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாயர்ஸோ இல்லை இந்த விஷயமோ எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லி நீங்கள் ஏதாவது எங்களுக்கு வந்து ஒரு வழி காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி சார், உங்கள் உரைக்கு நன்றி, உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. அனைவரும் நல்ல காலத்து கை கட்டலாமே. மேடம் காமராஜ் வாங்க. மேடம் காமராஜ் ப்ளீஸ் கம். சாந்தினி வாங்க மேடம், உள்ள வாங்க. டைம்ல கம் குயிக்லி. மேடம் கமலன் தான் உங்க கேங்க. உங்க கேங்க எங்க? ஓகே. ரூட் மேடம் கமலன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் இருந்தவங்க. கூப்பிடுவாங்க வந்தாங்க கிளாஸ்க்கு. சார் பந்திங் வாங்க, பந்திங் வாங்க, பந்திங் இதே தான் கேள்வி. ஆமாம் இல்லையா மேடம்? ஏன் பந்திங் வர மாட்டேங்க, ஏன் பந்திங் வர மாட்டேங்கன்னு கேட்பாங்க. சரி ஆர்கனைஸ் பண்ணி வரேன், ஆர்கனைஸ் பண்ணி வரேன். எத்தனை மணி ஒரு 3 கிளாஸ் ஒன்று பண்ணிக்கலாம். ஆமாம் இல்லையா? கிட்ட வைக்க அங்கே பூர்வம் அடிக்கிறீங்க மேடம். இவங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கீழே வைக்கலாம். அதாவது நம்ம என்ன பண்ணணும் அவங்க புரியணும். ஒரே நாளில் மேக்கிங் ஆஃப் ஹீலர். ஒரே நாள் நீங்க வந்து கதை நீங்களே சொல்லாம போய் செய்யலாம். அதனால இவங்க மெனக்கட்டு உங்களுக்கு கூப்பிடுறாங்க. தேங்க்யூ 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 சொல்லுவாங்க. தேங்க்யூ. இப்போ சார் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்க சார், புறத்தால வந்து இந்திய சொல்லும்போது இல்லை நான் காமிக்க போறேன். ஓகே, யாரும் புதுசாக வந்தவங்க வாங்க.